பெருமண்ணையூர் ஆலயத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். முதலாக இந்த ஆலய படிக்கட்டுகளில் ஏறுகிற போது எனக்குள்ளும் அதே அச்சம், அதே ஆச்சரியம் இருந்ததை என்னால் உணர முடிந்தது. மனித கைவண்ணம் எத்துணை மேன்மையானது, மனிதர்கள் வழியாக செயல்படக்கூடிய அந்த கடவுளது ஆற்றல் வல்லமை எத்துணை மேன்மையானது என்பதை எனக்கு உணர்த்துகிற ஒரு அனுபவமாக இந்த படிக்கட்டுகளில், இந்த ஆலய படிக்கட்டுகளில் ஏறுகிற ஒரு அனுபவம் எனக்கு இருந்தது என்றே சொல்ல முடியும். கல்லணைக்கு சென்றால் அந்த கல்லணை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டும் அப்படியே இருப்பதை கண்டு நான் மெய்மறந்து நின்றிருக்கிறேன். தஞ்சை பெரிய கோயிலுக்குள் போகிற போது மனித கைவண்ணத்தால் கடவுளுக்கு எத்தனை பெரிய ஆலயம் எழுப்பி இருக்கிறார்கள் என்று வியப்போடு நின்றிருக்கிறேன். 6ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் கருப்பு வெள்ளை தாளில் பார்த்த தாஜ்மஹாலை 1997ஆம் ஆண்டு குருவான பிறகு அங்கு ஒரு கருத்தரங்கிற்கு சென்றபோது பார்க்கிற போது ஆச்சரியப்பட்டு நின்றேன். தாஜ்மஹால் இத்துணை அழகானதா என்று என்னால் நம்ப முடியாத அளவுக்கு அதை பார்த்து நின்றேன். அதே ஒரு மெய்மறந்த நிலையில் தான் இந்த ஆலயத்தையும் பார்த்தேன். கடவுள் குடியிருக்கிற ஆலயமாக, கடவுள் நமது ஊரின் மத்தியில் தனக்கென்று ஓர் உயர்ந்த ஆலயம் அமைத்து குடியிருக்கிற ஒரு இடமாக இதை என்னால் பார்க்க முடிந்தது.